Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். இப்போ கவனிங்க, நம்ம ஸ்டார்டிங் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா பைனரி ஆப்ரேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதை திருப்பி ஒரு தடவை சொல்லிவிட்டு நம்ம அந்த எக்ஸாம்பிள் ரிலேட்டடாக பார்த்துட்டு அப்புறம் குரூப்புக்கு உண்டான கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். ஏன்னா அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டாப்பிக்கே அதுதான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பைனரி ஆப்ரேஷன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான். ஏபின்ற ரெண்டு எலிமெண்ட்டு நான் எம்டி செட்டில் எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு எலிமெண்ட்டுக்குள்ளே ஒரு ஆப்ரேஷன் கொடுக்குறோம். அந்த ஆப்ரேஷன் மூலியமாக வரக்கூடிய ரிசல்ட் எஸ்ஸில் இருந்துச்சுன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபார் ஆல் எலிமெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு எஸ். இந்த ஆப்ரேஷன் மூலியமாக வரக்கூடிய ரிசல்ட்டு எஸ்ஸில் கூட எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தென் த ஆப்ரேஷன் இஸ் செட் டு பி பைனரி ஆப்ரேஷன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும்னு சொல்லி நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு நம்ம அப்படியே குரூப்புக்குண்டான கான்செப்ட் போயிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் இசட் கமா ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இசட்ன்றது என்னன்னு நம்ம ஏற்கனவே பேசிக் நோட்டேஷனில் சொல்லியாச்சு. அப்போ இசட் கமா ப்ளஸ் அப்படின்னா இசட் இஸ் அ செட் ஆஃப் ஆல் இன்டிஜர் அண்டர் த ஆப்ரேஷன் ப்ளஸ். இப்போ இந்த ஆப்ரேஷன் ப்ளஸ்ன்றது இந்த இசட்டில் பைனரி ஆப்ரேஷனாக இருக்குமா அப்படின்றத வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இசட் இஸ் நத்திங் பட் ஏ செட் ஆஃப் ஆல் 0 + or -1 + or -2 லைக் தட் கோஸ் ஆன். இல்லைங்களா? 0 + or -1 + or -2 லைக் தட் கோஸ் ஆன். இப்போ ஏதோ ரெண்டு எலிமெண்ட் எடுக்கிறோம். இதுலேருந்து வாட் எவர் த எலிமெண்ட் யூ விஷ், A is equal to some element 2, B is equal to -1. ஒரு எலிமெண்ட் பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம், ஒரு எலிமெண்ட் நெகட்டிவ் எடுத்துக்கிறோம். இப்போ பைனரி ஆப்ரேஷன் இது கொடுக்குறேன். இதில் பைனரி ஆப்ரேஷன் என்னது? ப்ளஸ். அப்போது A star of B is equal to 2 + -1 தானுங்களே ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷன் பைனரியா அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? அப்போது 2 + -1 + into minus we all of them known, 2 - 1 1, definitely 1 belongs to Z. So whatever the elements taken from Z, if it involves in the operation plus, the result should be always in the Z. So plus is a binary operations of the given set Z அப்படின்றது நமக்கு நன்றாக தெரிகிறது. கிளியராக புரியுதுங்களா? ஏன்னா கொஸ்டின்ஸ் இப்படி கேட்பாக்க, ஏதோ ஒரு செட்டு கொடுத்துட்டு அந்த செட்டில் ப்ளஸ் இஸ் ஏ பைனரி ஆப்ரேஷனா, ஏதோ ஒரு செட்டு நான் எம்டி செட்டு கொடுத்துட்டு அதில் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஏ பைனரி ஆப்ரேஷனா, ஏதோ ஒரு செட்டு கொடுத்துட்டு அதில் டிவிஷன் கொடுத்துட்டு அது டிவிஷன் இஸ் ஏ பைனரி ஆப்ரேஷனா அப்படின்னு கேட்பாக்க. ஸோ we have to know how to find out, how to analyze whether the given operation is binary or not on the given set, அப்படின்றத பார்க்கணும். இல்லைங்களா? இப்போ பாருங்க, இசட்டுக்கு நம்ம பார்த்தாச்சு. பார்த்து என்னங்க இருக்கு? என்னன்றது ஏற்கனவே தெரியும். அதுக்காக தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேசிக் நோட்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். என்னன்றது என்னது? செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கவனிங்க, நோட்டேஷன்ஸ் n எப்படி நம்ம செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் n இஸ் டிஃபைன் as 1 2 3 லைக் தட் கோஸ் ஆன். இல்லைங்களா? இப்போ இந்த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4 எடுத்துக்கிறோம். இதில் என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்குறோம்? டிவிஷன். ரொம்ப முக்கியம், டிவிஷன். இப்போ இந்த டிவிஷன் இந்த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பரில் பைனரி ஆப்ரேஷனாக ஆக்ட் ஆகுமா ஆக்ட் ஆகாதா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், A is equal to 4, B is equal to 2, like that we taken. Appo what is the operation? A star of B is equal to A divided by B, that is 4 divided by 2, that is 4 by 2 is equal to 2. Definitely 2 belongs to natural numbers, there is no doubt at all. Appo enna aidudhu? Okay, division is the binary operation for the given natural number n அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம விடுகிறோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் திருப்பி சொல்கிறேன், ஏதோ ரெண்டு எலிமெண்ட் எடுத்து அந்த ரெண்டு எலிமெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைனா நாட் கம் டு த கன்க்ளூஷன், இட் இஸ் த பைனரி ஆப்ரேஷன். ஆல்ரெடி ஐ டோல்ட் பைனரி ஆப்ரேஷன் இஸ் ஃபார் ஆல் எலிமெண்ட்ஸ் இந்த கிவன் நான் எம்டி செட்டுக்கு இந்த ஆப்ரேஷன் கண்டிப்பாக இந்த ஆப்ரேஷன் மூலியமாக வரக்கூடிய ரிசல்ட்
அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அப்போ பாருங்க, இப்போ இதுக்கு ஓகே ஆகுது, குட். ஆனால் இதுவே அப்படியே ரிவர்ஸ் எடுத்து பாருங்க, ஏவை நான் 2ன்னு எடுத்துக்கிறேன், பியை நான் என்ன எடுத்துக்கிறேன், 4ன்னு எடுத்துக்கிறேன். தென் ஆப்ரேஷன் இஸ் a star of b is equal to a divided by b. A value is 2, 2 divided 4, that is 2 by 4, that is nothing but 1 by 2. 1 by 2 is not belongs to natural number. 1 by 2 எங்க இருக்காது? It is a rational number, so it is not belongs to natural number. So automatically this operation, what operation? Division is not at all a binary operation for the given natural number. கிளியரா? அப்போ புரியுதுங்களா? நம்ம ஏதோ 2 நம்பர் இங்கே எடுத்துக்கிட்டோம், அந்த 2 நம்பரில் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும்போது வரக்கூடிய ரிசல்ட்டு இன்டிஜராக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், ஓகே டிவிஷன் இஸ் ஏ பைனரி ஆப்ரேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. இட் ஷுட் பி சாட்டிஸ்ஃபை ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த கிவன் செட். அதான் முக்கியம். அப்படி பார்க்கும்பொழுது இங்கே அப்படியே ஏ பிக்கு 4 2 எடுத்ததுக்கு பதிலாக ரிவர்ஸில் எடுக்கிறோம். ரிவர்ஸில் எடுக்கும்போது என்ன ஆகுது, A2 B4 ஆகும்போது நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்குது, 1 by 2 கிடைக்குது. ஸோ 1 by 2 இஸ் நாட் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஸோ டிவிஷன் இஸ் நாட் ஏ பைனரி ஆப்ரேஷன் ஆஃப் த நேச்சுரல் நம்பர். கிளியரா? புரியுதுங்களா? ஸோ இட் இஸ் நாட் ஏ பைனரி ஆப்ரேஷன். திஸ் இஸ் த பைனரி ஆப்ரேஷன், பட் திஸ் இஸ் நாட் ஏ பைனரி ஆப்ரேஷன். கிளியர்? ஸோ த சேம் நேச்சுரல் நம்பர் நான் எடுத்துக்கிறேன், என்ன எடுத்துக்கிறேன், மல்டிபிள் எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறேன், மல்டிபிள் எடுத்துக்கிறேன். இப்போ மல்டிபிள் எடுத்தால் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். சேம் நேச்சுரல் நம்பர், கவனிங்க, சேம் நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் மல்டிபிள் போதும் தட் இஸ் கால்ட் ஆப்ரேஷன். இப்போ ஆஸ் யூஷுவல் A is equal to 10, B is equal to 5. A star of B is equal to 10 into 5 is equal to 15. 15 is one of the natural number இல்லைங்களா? அப்போ கண்டிப்பாக என்ன இது, 50 பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் அப்படின்ற கான்செப்ட் வந்துடுது. அப்போ எந்த 2 நம்பர் எடுத்து நேச்சுரல் நம்பரில் எந்த 2 நம்பரை எடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் வரக்கூடிய நம்பர் என்னவாக தாங்க இருக்குது, நேச்சுரல் நம்பராகத்தான் இருக்கிறது. ஸோ நேச்சுரல் நம்பரில் மல்டிப்ளிகேஷன் இஸ் எ பைனரி ஆப்ரேஷன். மல்டிப்ளிகேஷன் இஸ் எ பைனரி ஆப்ரேஷனாக கண்டிப்பாக நம்மளால் டிஃபைன் பண்ண முடிகிறது. ஸோ திஸ் இஸ் த பைனரி ஆப்ரேஷன். கிளியராக புரியுதுங்களா? அப்போது பைனரி ஆப்ரேஷனாக இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இந்த ஆப்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஆப்ரேஷன்ஸில் என்ன நம்ம எலிமெண்ட்ஸ் அந்த செட்லேருந்து எலிமெண்ட் எடுத்து அந்த ஆப்ரேஷனை இன்வால்வ் பண்ணுறோம், அதில் வரக்கூடிய ரிசல்ட் அந்த செட்டில் இருந்துச்சுன்னா தென் த ஆப்ரேஷன் இஸ் பைனரி ஆப்ரேஷன். இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த கிவன் செட். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை விட்டுட்டீங்கன்னா நம்ம டெஃபினேஷனே நம்ம மறந்து போன மாதிரி அர்த்தம். கிளியராக புரியுதுங்களா? ஸோ இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த கிவன் செட் அப்படின்ற கான்செப்ட். இப்போ உங்களுக்கு பைனரி ஆப்ரேஷன்னா என்ன, ஒரு செட்டில் ஒரு ஆப்ரேஷன் கொடுத்துட்டு அது பைனரி ஆப்ரேஷனாக இருக்குமா இல்லையான்னு கேட்டால் நம்மளால் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், கான்செப்டை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா we are able to answer it. We are able to answer it. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நானே எடுத்துக்கிறேன். தட் இஸ் செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ். இல்லைன்னா எடுக்காத செட் ஆஃப் எடுத்துப்போம். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறேன், ரியல் நம்பர் எடுத்துக்கிறேன். ரியல் நம்பர் அப்படின்னு போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரியல் நம்பர் இஸ் கான்ட் ஏபிள் டு டிஃபைன் இன் த செட். இட் வில் பி டிஃபைன் அலாங் த ஆக்சிஸ். இஸ் டிஃபைன் அலாங் த ஆக்சிஸ். ஸோ நம்ம ரியல் லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இட் இஸ் டிஃபைன் அஸ் 0 மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, 0 டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இப்போ இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஏதோ ஒரு ஆப்ரேஷன் எடுத்துக்கிறேன். வாட் ஆர் த ஆப்ரேஷன் இன் பேபி? சப்போஸ் ஐ டேக் டிவிஷன். If we take the real number and take the operation division, then whatever the elements I taken from R, whatever the elements, either 1 by 2 or 1 by 4, suppose A is equal to 1 by 2, B is equal to 1 by 4, I involve the operation, I rub this one, I involve this operation, A star of B is equal to A divided by B, A value 1 by 2 divided by B value 1 by 4, this can be written as 1 by 2 divided by 1 by 4, this is nothing but 1 by 2 into 4 by 1, reciprocal. So what the result is, you get 2
2 by 1 is nothing but 2. Definitely 2 belongs to real number. Definitely 2 belongs to real number. So, under the operation division is acting as a binary operation of the real number. Binary operation of the real number. அப்படின்றது நமக்கு clear-ஆ புரியுது. So, this is the methodology we have to follow whether the given operation is either a binary operation or not binary operation. Clear? எதுக்காக நான் அந்த binary operation importance கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்போட டெஃபினேஷனே பைனரி ஆப்ரேஷனில் தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. லெட் G be a any non-empty set and star be the any binary operation defined on G. Then it should be satisfy the following 4 axioms. Then the non-empty set G is said to be a group. அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பைனரி ஆப்ரேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம குரூப் அப்படின்ற கான்செப்டை உள்ளே போய் பார்க்கறதுனால நான் பைனரி ஆப்ரேஷன்ற கான்செப்டை உங்களுக்கு நல்லா ரீச் பண்ண வச்சாச்சு. இப்போ நம்ம குரூப் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே போகிறோம். இப்போ தான் நம்ம டாபிக்குள்ளே இறங்குறோம். அதாவது சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ டாபிக்ஸ் அந்த டாபிக்ஸில் இப்போ தான் நம்ம இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், பைனரி ஆப்ரேஷன் கான்செப்ட் எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியர்? நவ் we are going to see what is mean by group. What is mean by group அப்படின்றத பார்க்க போகிறோம். What is mean by a group அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி first as usual we see the definition. Definition related example பார்த்துட்டோம்னா then it is easy to analyze whatever the examples given under the whatever the operation we are easily say whether it is a group under that operation or not. ஓகேங்களா? அப்போ இங்கே பாருங்க, குரூப்புக்கு உண்டான டெஃபினிஷன்ஸ் ஃபர்ஸ்ட், தட் இஸ் குரூப். குரூப் அப்படின்ற டெஃபினேஷன் நம்ம எழுத போகிறோம். இப்போ குரூப்புக்கு டெஃபினேஷன் எல்லா இடங்கள்லையும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் லெட் G be a any non-empty set. Any non-empty set. G என்னங்க எடுத்துக்கிறோம்? எனி நான் எம்டி செட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஸ்டார் பி த அண்ட் ஸ்டார் பி எ பைனரி ஆப்ரேஷன். இங்கே நான் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறேன். அங்கே பைனரி ஆப்ரேஷனாக இருக்கா இல்லையான்னு வெரிஃபை பண்ணோம். இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் எம்டி செட்டில் ஒரு பைனரி ஆப்ரேஷனையே நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அப்போ நீங்கள் அங்கே வந்து போய் என்ன பண்ண தேவையில்ல, இது பைனரி ஆப்ரேஷனாக இல்லையான்னு வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே வெரிஃபையும் பண்ணுறோம் நம்ம இன்டைரக்டாக. க்ளோசர் ப்ராப்பர்ட்டின்றதுலாம் நம்ம பைனரி ஆப்ரேஷன் தான் நம்ம வெரிஃபை பண்ணுறோம். ஸோ இன்டைரக்ட்லி வி ஹாவ் டு வெரிஃபை த பைனரி ஆப்ரேஷன் அண்டர் த நெக்ஸ்ட் தட் இஸ் டிஃப்ரெண்ட் நேம் தட் இஸ் கால்ட் க்ளோசர். தட் இஸ் கால்ட் க்ளோசர். இப்போ பாருங்கள், ஸ்டார் பி எ பைனரி ஆப்ரேஷன், ஸ்டார் பி எ பைனரி ஆப்ரேஷன், ஸ்டார் பி எனி பைனரி ஆப்ரேஷன், ஸ்டார் பி எனி பைனரி ஆப்ரேஷன். Clear students? It shall be the any binary operation defined on G. Defined on G. எல்லா டெஃபினேஷன்லையும் இது மெயினாக கொடுத்துருவாங்க. Let G be the any non-empty set and star be the any binary operation defined on G அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து தான் நிறைய விஷயம் இருக்கு. If for all A, B, C belongs to G. Clear? It should be satisfied. If all A, B, C belongs to G means that all the elements, not only A, B, C, that is very very important. நமக்கு என்ன வரும்னா ABCன்ற 3 எலிமெண்ட் தான் நமக்கு இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிறோம் Gல. It is not like that. For all the elements belongs to G, it should be satisfy the following condition. It should be satisfy the following condition. What are the conditions? That is one is closer. One is closer. Closer definition என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, for example, for all A, B belongs to G such that A star of B belongs to G. That's all. இதை எப்படி சொல்லலாம்? Let A, B belongs to G, then star be the binary operation defined on G, then A star of B belongs to G for all A, B belongs to G. It is also another way of method to express the definition, except the concept of closer. நான் ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்கிறேன். ஃபார் ஆல் A, B belongs to G such that A star of B belongs to G. பைனரி ஆப்ரேஷன் மூலியமாக வரக்கூடிய ரிசல்ட் ஆனது Gலே இருக்க வேண்டும். எந்தெந்த எலிமெண்ட்டுக்கு? எல்லா எலிமெண்ட்டுக்கும்.
இருந்தால் that is called closure. அப்போ நான் ஏற்கனவே என்ன சொன்னாங்க, closure property is indirectly named as, or indirectly we are going to test whether the operation is binary or not. That is the another way. But we don't bother about whether it is a binary operation or not in the definition of group. It is automatically we define star is a binary operation. Definition சொல்லிட்டோம். ஆனால் நீங்கள் அங்கே போய் அதை பைனரி ஆப்ரேஷன் இல்லைன்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? அப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஓவர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இங்கே கேப் இல்லாதனால நான் இதை அழிச்சிட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இங்கேருந்து எழுதுறேன். ஓகேங்களா? அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, associative property. Associative property அப்படின்ற கான்செப்ட். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, அது ஒரு சிங்கிள் லைன்ல எழுதுறேன். ஏன்னா நமக்கு மேத்தமெட்டிக்கில் டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம். அதாவோட முக்கியம் அந்த டெஃபினேஷனோட கான்செப்ட் முக்கியம். இப்போ பாருங்க, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோ கான்செப்ட் எப்படி எழுதணும்னா, இங்கேயும் ஃபார் ஆல் இப்படி போட்டால் என்னங்க அர்த்தம், வி போட்டு இப்படி ஒரு நொட்டேஷன் போட்டோம்னா ஃபார் ஆல், for all a comma b comma c, for all a comma b comma c belongs to G such that a star of b star of c is equal to, then a star of b star of c இங்கே வேண்டாம், இங்கே தான் சொல்லியாச்சு. இப்போ நாங்கள் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்றது என்னது, a star of b star of c ப்ராக்கெட்டில் 2 எலிமெண்ட் இருக்குது, வெளியே ஒரு எலிமெண்ட் இருக்குது. அதுவானது எதுக்கு ஈக்குவல்னா, ப்ராக்கெட்டில் இருக்கிற ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு எலிமெண்ட் வெளியே வந்துடும், வெளியே இருக்கிற ஒரு எலிமெண்ட் உள்ளே போயிடும். இங்கே பாருங்கள், ஏ வெளியே இருக்குது உள்ளே போயிடும், சி உள்ளே இருக்குது வெளியே வந்துடும். தட் இஸ் அ மெயின் திங் ஆஃப் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மூலியமாக. அதாவது ஏ ஸ்டார் ஆஃப் பி ஸ்டார் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் ஆஃப் பி ஸ்டார் ஆஃப் சி. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நம்ம எடுக்கக்கூடிய எலிமெண்ட்ஸுக்கு உள்ள எலிமெண்ட்ஸை அந்த பைனரி ஆப்ரேஷனில் நம்ம இன்வால்வ் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட் both left hand side and right hand side are same, then it's said to be a satisfy the associative property. That binary operation satisfy the associative property where on the set, which set here G, adanga G input associative property. Then next one is, what is the next one thing is another one more important concept, that is identity. ஐடென்டிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஐடென்டிட்டியும் இன்வர்ஸும் தான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். அதுக்காக இது முக்கியம் இல்லைன்னு சொல்ல வரல, ரொம்ப மிக மிக முக்கியம். இதில் டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லி பார்க்க சிம்பிளாக கான்செப்ட் சொல்லிடுறேன். தேர் இஸ் அன் எலிமெண்ட், there exists an element. An element E belongs to G such that A star of E is equal to E star of A is equal to A. This is a very very important. There exists an element. நல்லா கவனிங்க, an element, ஒரே ஒரு எலிமெண்ட் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த எலிமெண்ட் எந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா, ஜியிலேருந்து எத்தனை எலிமெண்ட் எடுத்தாலும் அந்த எலிமெண்ட்டு இந்த ஈன்ற எலிமெண்ட்டை கூட ஆப்ரேட் பண்ணும் போது அதே எலிமெண்ட்டாகத்தான் வரும். அப்படி வரக்கூடிய கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய கண்டிஷனோட எலிமெண்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, அந்த குரூப்புக்கு ஐண்ட் எலிமெண்ட்னு சொல்கிறோம். தட் இஸ் டினோட்டட் பை த சிம்பிள் இ. இங்கே பாருங்கள், ஏ ஸ்டார் ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு இ ஸ்டார் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஜி. ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஜி. அப்போ வாட் இஸ் த மீனிங், ஈன்ற ஒரு எலிமெண்ட் ஐண்ட் எலிமெண்ட்டாக இருக்கிறது என்றால் அந்த ஐண்ட் எலிமெண்ட்டுன்னு சொல்லப்படுகின்ற எலிமெண்ட்டு கூட ஜியில் இருக்கக்கூடிய எந்த எலிமெண்ட் எடுத்து அந்த ஐண்ட் எலிமெண்ட்டுன்னு சொல்லப்படுகின்ற அந்த இ கூட பைனரி ஆப்ரேஷனுக்குள்ளே இன்வால்வ் பண்ணோம்னா வரக்கூடிய ரிசல்ட் எந்த எலிமெண்ட்டை எடுத்தோமோ அதே எலிமெண்ட் தான் வரும். ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஜி. அப்படி இருந்தால் இ இஸ் ஆக்டிங் ஆஸ் எ ஐண்ட் எலிமெண்ட் ஃபார் த கிவன் set G. That is the identity. Next one is inverse. This is also very important one. What is meant by inverse? Let A belongs to
let A belongs to G, then there exists, then I come to down step, then there exists an element, A inverse belong to G such that A star of A inverse is equal to E. That is very, 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 very important. Very, very, very important. Inverse definition paranga. Let A belongs to G, then there exists, இது இங்க வச்சுக்க வேண்டாம், இது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். Then there exists an element A inverse belongs to G such that A star of A inverse is equal to E. What is the meaning? ஒரு எலிமெண்ட் ஜியில் இருக்கு, அந்த எலிமெண்ட்டுக்கு இன்வர்ஸ் எப்படி இருக்கும்னா, அந்த எலிமெண்ட்டு கூட எந்த எலிமெண்ட்டை ஆப்ரேட் பண்ணால் ஐன்ட் எலிமெண்ட் வருகிறதோ, அந்த எலிமெண்ட்டு கூட எந்த எலிமெண்ட் ஆப்ரேட் பண்ணால் ஐன்ட் எலிமெண்ட் வருகிறதோ அந்த எலிமெண்ட் ஆனது எடுத்துக்கொள்ளப்பட்ட எலிமெண்ட்டுக்கு இன்வர்ஸாக இருக்கும். தட் இஸ் கால்ட் A star of A inverse is equal to E. Symbolically denoted A inverse. அப்போ இதுக்கு A inverse condition என்னன்னா, if you operate these two elements, if the result is int element, then we say able to say A is the inverse of A inverse, A inverse is the inverse of A. That is the very important two concepts. So if you take any non-empty set and involve any binary operation on the set, and if you satisfy these four conditions, then we say that empty set becomes a group. The empty set becomes a group. That is clearly known. That is, இந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எந்த ஒரு நான் எம்டி செட்டையும் நாம் என்னன்னு சொல்றோம்னா குரூப் என்று சொல்லப்படுகிறோம் என்று கூறப்படுகிறது. ஸோ G, comma, that operation, binary operation, if you put the symbol like this, G, star, G, star, அப்படின்னு போட்டாலே என்னங்க அர்த்தம்? It is a group. G is a group under the operation star. So it is a group. Group உடைய நோட்டேஷன் இதுதான். இப்படி பிராக்கெட் போட்டு G போட்டு ஒரு கமா போட்டு ஆப்ரேஷன் ஒரு ஸ்டார்னு போட்டாங்கன்னா அந்த ஸ்டார் ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், டிவிஷனாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. அப்படி இருந்துச்சுன்னா then it is said to be a group. கிளியராக புரியுதுங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து நமக்கு பேசிக் கான்செப்ட்ஸ் ஃபார் த குரூப். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் குரூப், வாட் ஆர் த ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் குரூப் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கிளியருங்களா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் குரூப் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கோம்னா பாருங்க. தட் இஸ், இப்போ குரூப்புக்கு உண்டான டெஃபினேஷன் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? வெரி குட். இப்போ குரூப்புக்கு உண்டான கண்டிஷன்ஸ், டெஃபினேஷன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். குரூப்புக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் நானே எடுத்துக்கிறேன். Z+. Zன்றது என்னதுங்க? அதுக்கு தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். Zன்றது என்னது? செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ். ஆப்ரேஷனிங் என்னது? ப்ளஸ். ஆப்ரேஷனிங் என்னதுங்க? ப்ளஸ். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we are going to verify, we are going to say, இப்படி போட்டாலே அது குரூப் சொல்லியிருக்கேன். அப்போ Z+ is a group example. Z+ is a one of the example for group. இது வந்து என்னதுங்க சொல்லிடலாம்? குரூப் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது குரூப்னு சொல்லணும்னா அந்த குரூப்புக்கு நான் 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? எஸ். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன்? க்ளோசர். வாட் இஸ் த க்ளோசர் ப்ராப்பர்ட்டி? இசட்டில் இருக்கக்கூடிய எந்த எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும், தட் இஸ் இசட்டை நம்ம எழுதிக்கிறோம் 0 + or -1 + or -2, like that goes on. Binary closure. Closure means you take any 2 elements, that is 2, -3 belongs to Z, operation plus, so 2 + -3 is equal to 2 - 3 is equal to -1. -1 definitely belongs to Z. So whatever the elements you taken from Z, if you involve it in a binary operation plus,
the result should be always in Z. So plus is a binary operation. That means not a exactly you don't want to go to it is binary operation or not for the definition of group. It should satisfy the closure property. Closure property satisfy ஆயிடுச்சு. அடுத்து என்னதுங்க? Associative. Associative definition என்ன? For all A, B, C belongs to G such that A star of B star of C is equal to A star of B star of C. தானங்க? அப்போ A ஓட வேல்யூ ஏதோ ஒன்று எடுத்துங்க 2, B ஓட வேல்யூ -1, C ஓட வேல்யூ 3. நான் ரேண்டமாக தான் எடுக்கிறேன். நல்லா கவனிச்சிங்க, நான் ரேண்டமாக தான் எடுக்கிறேன், எதுவுமே பிளான் பண்ணி எடுக்கல. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே கவனிங்க, திருப்பி சொல்கிறேன். இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னது? A star of B star of C is equal to A star of B star of C இல்லைங்களா? இப்போ நான் ஏபிசி வேல்யூ எது வேணாலும் எடுத்துக்கிறேன், ஏதோ ஒரு வேல்யூ இன்டிஜர் வந்து எடுத்துக்கிறேன். சப்போஸ் ஏவோடைய வேல்யூ 2, பியோடைய வேல்யூ -1, சியோடைய வேல்யூ 3. லெஃப்ட் ஹேண்ட் சைடு A that is 2 operation plus B -1 operation plus C3 is equal to, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மேத்தமெட்டிக்ஸில் ப்ராக்கெட்டில் இருக்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்றது நமக்கு ஈஸியாக தெரிஞ்ச விஷயம். அப்படின்னும் போது என்ன ஆகுது? 2 + -1 + 3 2, 2 + 2 4. அப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நாங்கள் கிடைக்குது 4. இது LHS. RHS வரும். A star of B that is 2 + -1 then plus C value 3 is equal to 2 plus into minus, -2 -1 1. 1 + 3 is equal to 4. This is RHS. So RHS is equal to LHS. So associative property satisfied for this one. Okay, second property over. Then what is the third one? Third one is said to be identity. Identity என்ன சொல்லிருக்கோம்? That is identity means whatever the element you taken from Z and operate with which one is identity, that same element will be exist. அப்போ பாருங்க, additionally 0 is the identity element. ஏன் 0 is equal to 0. 0 கூட 2 ஆட் பண்ணுங்க 2, 0 கூட -3 ஆட் பண்ணுங்க -3, 0 கூட -6 ஆட் பண்ணுங்க -6 இல்லைங்களா? -6, 0 கூட +3 ஆட் பண்ணுங்க +3. So whatever the elements you taken from Z and operate with 0, the same result will be exist. So 0 is the ith element under addition. So ith element இருக்கு, satisfied. Then last one is inverse. Inverse என்பது என்னதுங்க? எந்த எலிமெண்ட் எடுத்துக்கிறோமோ அந்த எலிமெண்ட்டோட எந்த எலிமெண்ட் ஆப்ரேட் பண்ணால் ith எலிமெண்ட், இங்கே ith எலிமெண்ட் என்னது 0. அப்போ இன்வர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதோ இன்வர்ஸ் பாருங்கள், ஏதோ ஒரு எலிமெண்ட் 2 எடுத்துக்கிறீங்க, 2 கூட எதை ஆப்ரேட் பண்ணால் 0 வரும் -2. 3 எடுத்துக்கிறீங்க, 3 கூட எதை ஆப்ரேட் பண்ணால் 0 வரும் -3. -4 எடுத்துக்கிறீங்க, -4 கூட எதை ஆப்ரேட் பண்ணால் 0 வரும் +4. ஸோ 2 -2 இன்வர்ஸ், 3 -3 இன்வர்ஸ், 4 -4 இன்வர்ஸ், பிகாஸ் ith எலிமெண்ட் எக்ஸிஸ்ட். ஸோ எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு இன்வர்ஸ் நமக்கு ரிசல்ட்டில் இருக்குது. ஸோ முக்கியமான க்ளோசர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸ் 4 conditions are satisfied under the binary operation plus. So for that we say this is a group, not binary operation. Okay, ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்டே பைனரி ஆப்ரேஷன். குரூப்பாக இல்லையான்னு கேட்டால் நம்ம குரூப்புக்குண்டான கண்டிஷன் தான் பார்க்கணுமோ தவிர அந்த இடத்துல போய் நீங்கள் பைனரி ஆப்ரேஷனாக இல்லையான்னு வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டோன்ட் வேஸ்ட் அ டைம். அப்புறம் நமக்கு என்னம்மா கிடச்சிருது? Z plus is a group, confirm. Z plus is a group அப்படின்றது கன்ஃபார்மாக நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருது. இல்லைங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் தட் இஸ் 2. இப்போ இசட்டுக்கு நான் எடுத்துக்கிறேன், Z மல்டிபிள் எடுத்துக்கிறேன், சேம் செட் எடுத்துக்கிறேன், ஆனால் ஆப்ரேஷன் எடுத்துக்கிறேன், மல்டிபிள் எடுத்துக்கிறேன். மல்டிபிள் எடுத்துக்கும் போதோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ணுறேன். க்ளோசர் ப்ராப்பர்ட்டின்றது என்னதுங்க? கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா மல்டிபிள் ஆஃப் எனி இன்டிஜர்ஸ் இஸ் அகெயின் இன்டிஜர்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா
க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னாலே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. Associative property satisfied. So associative property is also satisfied. Then third one. What is the third one? That is identity. Identity. Identity என்ன சொல்லியிருக்கோம்? எந்த எலிமெண்ட்டு கூட நம்ம மல்டிப்ளை பண்ணால் எந்த எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணாலும் அதே எலிமெண்ட் வரணும். அப்போ தான் அது ஐடென்டி எலிமெண்ட். அப்போ இங்கே இசட் கூட எந்த எலிமெண்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் அதே எலிமெண்ட் கிடைக்கும்? நாட் பாசிபிள். ஏன்னா ஜீரோ கூட ஆட் பண்ணால் தான் அதே எலிமெண்ட் கிடைக்கும். ஆனால் மல்டிபிள் அப்படின் போதோ இங்கே என்ன இல்லைங்க, அண்டர் த மல்டிப்ளிகேஷனில் ஐடென்டி எலிமெண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஐடென்டி எலிமெண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி கேன்சல் ஆனாலும் நம்ம என்ன சொல்லிடலாம், இட் இஸ் நாட் எ குரூப். இட்ஸ் நாட் எ குரூப். அப்போ இசட் கமா மல்டிப்ளிகேஷன்ஸ் இஸ் நாட் எ group. It's not a group. Clear ஆ புரியுதுங்களா? Not a group. Not a group. Clear? TNPSC, TET நியமன தேர்வு, PC, SI, TRB, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.